முல்லா என்பவரை அனைவரும் அறிவாளி என்று கூறுவர். ஆனால் அவரது இரு நண்பர்களும் முல்லா ஒரு முட்டாள், ஆனால் அனைவரும் அவரை அறிவாளி என்று கூறுகிறார்கள். அவரை ஒரு சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்று முயற்சி எடுத்து முல்லாவை மேடையில் பேச அழைத்தார்கள். முதலாவதாக முல்லா மேடை ஏறி, நான் என்ன பேசப் போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அனைவரும் தெரியாது என்று கூறினார்கள். நான் என்ன பேசப் போகிறேன் என்றே உங்களுக்கு தெரியவில்லை, நான் எதற்காக உங்களிடம் பேச வேண்டும் என்று கூறிவிட்டு மேடையை விட்டு இறங்கிவிட்டார். இரண்டாவதாக முல்லாவின் இரு நண்பர்களும் இப்படி முல்லா இறங்கிவிட்டாரே என நினைத்துவிட்டு மறுபடியும் முயற்சி எடுத்து முல்லாவை மேடைக்கு அனுப்பினர். மேடை ஏறியவுடன் முல்லா, நான் என்ன பேசப் போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அனைவரும் போன தடவை தெரியாது என்று சொன்னதால் முல்லா மேடையை விட்டு இறங்கிவிட்டார். அதனால் இந்த முறை அவரை பேச வைக்க வேண்டும் என்று சிந்தித்து அனைவரும் தெரியும் என்று சொன்னார்கள். அதற்கு முல்லா, நான் என்ன பேசப் போகிறேன் என்பது உங்களுக்கே தெரியும், மறுபடியும் நான் ஏன் பேச வேண்டும் என்று மேடையை விட்டு இறங்கிவிட்டார். மறுபடியும் இவரை பேச வைக்க வேண்டும் என்று முயற்சித்து இரு நண்பர்களும் முல்லாவை மேடைக்கு அனுப்பினர். முல்லா முன்பு போலவே, நான் என்ன பேசப் போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். தெரியாது என்று சொன்னாலும் தெரியும் என்று சொன்னாலும் இவர் மேடையை விட்டு இறங்கி விடுகிறார் என்று மக்கள் எல்லாம் மிகவும் யோசித்துக் கொண்டிருந்தனர். அதனால் பாதி பேர் தெரியும் என்றும் பாதி பேர் தெரியாது என்றும் கூறினார்கள். முல்லா சொன்னார், தெரியாதவர்கள் எல்லாம் தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மேடையை விட்டு இறங்கிவிட்டார். முல்லா அறிவாளி என்று ஏன் எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்பதை இரண்டு நண்பர்களும் இப்போது உணர்ந்தார்கள். இது போன்ற வீடியோக்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.